ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலம் என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. எங்க இருந்து அப்படின்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சி மீன்ஸ் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஆனுவல் காலண்டர் மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த காலண்டர் என்ன, அதுல ஃபார்மசி ஓரியன்டட் ஜாப்ஸ் என்னென்ன வந்திருக்கு, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்ற பத்தி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோல என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் ஐக்கன் என்ன பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஆல்ரெடி இங்க சொன்னதான், டிஎன்பிஎஸ்சில இருந்து ஆனுவல் காலண்டர் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பார்க்கலாம். ஓகே, இங்க நான் ஆல்ரெடி லிஸ்ட் இருக்கு. ஓகே, நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ என்னோட டிபார்ட்மெண்ட் ஓரியன்டா இருக்கிறத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இங்க சொல்ல போறேன். ஓகே, இங்க கம்பைன்ட் சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க அது கீழே என்னென்ன போஸ்ட்லாம் வருது அப்படின்னு சொன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஜூனியர் அனலைஸ்ட் இன் ட்ரக் டெஸ்டிங் லெபார்டரி அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர். ஓகே, இப்போ இந்த அஞ்சுல நம்ம டிபார்ட்மெண்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஜாப் என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டே ஜாப். ஒன்னு ஜூனியர் அனலிசிஸ்ட் அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த பிடிஎஃப்ல என்ன பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஆனுவல் காலண்டர்ல ரெண்டு ஜாப் நம்ம டிபார்ட்மெண்ட் ஓரியன்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் பிடிஎஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது மாதிரி இங்க ஆனுவல் பிளானர்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு அண்டு டென்சேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிபிகேஷன் அது என்ன அண்டு எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிடிஎஃப்ல இருக்கு. ஓகே, அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா பாக்குறேங்க. இங்க நம்மளுடைய ஜாப் எது கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். மீன்ஸ் கம்பைன்டு சர்வீஸ் சாரி கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நாங்க என்ன பண்றேன், உங்களுக்கு மார்க் பண்றேன். ஓகே, கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது கீழே மொத்தம் எத்தனை போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா 96 போஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. எப்ப மந்த் மீன்ஸ் அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜூன் 2024. இப்ப டிசம்பர் நடக்குது, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் 6 மந்த்ஸ் இருக்கு நோட்டிபிகேஷன்ஸுக்கு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. அண்ட் எக்ஸாம் எப்ப அப்படின்னு சொன்னா செப்டம்பர் தான். ஓகே, அப்ப ஜனவரியில இருந்து நமக்கு செப்டம்பர் வரைக்குமே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா டைம் இருக்கு. அண்ட் 96 போஸ்ட் யாருக்கு அப்படின்னு சொன்னா கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மீன்ஸ் அந்த 5 குரூப் சொன்னேன்ல, அந்த 5 குரூப்புக்கும் சேர்த்து மொத்தம் 96 போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஜூனியர் அனலிசிஸ்டுக்கும் ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கும் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்பெசிஃபைடா அவங்க மென்ஷன் பண்ணல. ட்ரக் இன்ஸ்பெக்டர் இதுக்கு முன்னாடி எப்போ நோட்டிபிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா 2019ல நோட்டிபிகேஷன்ஸ் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ ட்ரக் அனலிசிஸ்டுக்கு 2023 10 மீன்ஸ் 10வது மாசம் நோட்டிபிகேஷன்ஸ் விட்டுருந்தாங்க. அண்ட் 12வது மாசம் ரிசல்ட் அந்த மாதிரி வந்திருக்கு. அதை பத்தி நான் இதே வீடியோல சொல்லி முடிச்சிடறேன். என்ன கிரைட்டீரியா, இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றதா எல்லாம் அப்படின்னு சொல்லி இதே என்ன பண்ண சொல்லிக்கலாம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜூன் மாசம் எக்ஸாம் மீன்ஸ் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. செப்டம்பர்ல எக்ஸாம் நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது முடிஞ்சு. ஓகே, இப்போ ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு என்ன கிரைட்டீரியா அண்ட் ஜூனியர் அனலிசிஸ்டுக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோல இந்த பிடிஎஃப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஓகே, இப்போ இந்த பிடிஎஃப் மீன்ஸ் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இதே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எப்ப அப்படின்னு சொன்னீங்கன்னா 21/9/2023 இந்த வருஷம் 9வது மாசம் விட்ட நோட்டிபிகேஷன்ஸ் இது. எந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜூனியர் அனலைசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்க விட்டுருந்தாங்க. ஓகே, அப்போ எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா 21/9/2023 விட்டுருக்காங்க. அப்போ இதே பிடிஎஃப்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கிரைட்டீரியா இருக்கும், மீன்ஸ் குவாலிஃபிகேஷன். அதை என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் போதும். ஓகே, இதுல என்ன விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையில்லை. ஓகே, இதுல என்ன கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1 மினிட். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கேட்டகரி இது சாரி கொஞ்சம் 1 மினிட்.
இங்க குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஓகே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன் வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம என்ன குவாலிஃபிகேஷனே தெரியாம ஜூனியர் அனாலிசிஸ் படிக்கிறதா ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி தான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா குவாலிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பாருங்க. அப்ளிகேஷன்ஸ் would possess the following or it is equivalent qualification awarded by the university or institution recognized by the university grant commission. அதை விட்டுருங்க. இங்க ரெட்ல வந்துட்டு மார்க் பண்ணிருப்பாங்க, அதை பாருங்க. மஸ்ட் பி a graduate in pharmacy or chemistry or pharmaceutical chemistry and so possess not less than 2 years experience in the analysis of drug. இப்போ நீங்க வந்து ஃபார்மசியில பிஃபார்ம் முடிச்சிருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியில முடிச்சிருந்தாலும் சரி, பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலும் சரி, ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு நாட் லெஸ் தென் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நீங்க இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் பேராக ப்ரொவைட் தட் த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மே பி ரெடியூஸ்டு to 1 year in case of pharmacy graduate and post graduate in chemistry. இப்போ நீங்க பார்மசில கிராஜுவேட் ஆயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒன் இயரை வந்து என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ரெடியூஸ் பண்ணுவாங்களாம். அண்ட் ஆல்சோ போஸ்ட் கிராஜுவேட் இன் கெமிஸ்ட்ரி, பிஜி வந்துகிட்டு கெமிஸ்ட்ரியில முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு 1 இயர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா லெஸ் பண்ணுவாங்களா. எதுல அப்படின்னு சொன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இதை வந்துட்டு என்ன பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம ஜூனியர் அனாலிசிஸ்ட் படிக்க முடியாது மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க நான் வந்து சொல்றேன். ஏன்னா மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இல்லாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காண்டி வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இப்போ நீங்க ஜூனியர் அனாலிசிஸ்ட் படிக்க போறீங்களா, இப்போ ட்ரக் இன்ஸ்பெக்டர் படிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடலாம் ஒன்மே. அண்ட் இப்போ ஜூனியர் அனாலிசிஸ்டுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தாச்சு, ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா பார்த்துக்கலாம். ஓகே, சேம் லைக் தட் 2019ல ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ அதே அந்த பிடிஎஃப் தான் இது. ஓகே, அதில் வந்துட்டு நான் வந்துட்டு டைரக்டா எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா, ஃபார் தி போஸ்ட் ஆஃப் drug inspector must possess a degree in pharmacy or pharmaceutical science or medicine with specialization in the clinical pharmacology or microbiology from the university or institution recognized by the university grant commission for the purpose of the grant. இப்போ ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வேற அவங்க எதுவுமே வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஓகே, என்ன மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க, டிகிரி மட்டும் படிச்சிருந்தா போதும். இப்போ நீங்க இஃப் ஆர் கோயிங் டு தி சென்ட்ரல் ட்ரக் இன்ஸ்பெக்டர் தட் டைம் தே வாண்ட் 18 months எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் இன்ஜெக்ஷன் சம்திங் லைக் தட். ஓகே, அப்போ வந்துட்டு அதுல வந்துட்டு நீங்க சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் போனீங்க மீன்ஸ் சென்ட்ரல் ட்ரக் இன்ஸ்பெக்டர் போனீங்க, அப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இங்க வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணல. ஸோ பெஸ்ட் சாய்ஸ் வந்துட்டு இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுடைய சாய்ஸ். அண்ட் அவங்களே வந்துட்டு இந்த நோட்டிபிகேஷன்லேயே வந்துட்டு ட்ரக் ஜூனியர் அனாலிசிஸ்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதே தான் வந்துட்டு இங்கேயும் சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி அனாலிசிஸ் ஆஃப் ட்ரக் ஃபார் தி பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 1 year இன் கேஸ் ஆஃப் பர்சன் பொசஸிங் டிகிரி இன் ஃபார்மசி. அதே மாதிரி தான் அங்கேயே வந்துட்டு இங்க என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா, நான் வந்துட்டு இங்க இது பண்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஜூனியர் அனாலிசிஸ்டா போறதா ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு படிக்கிறதா மீன்ஸ் ஜூனியர் அனாலிசிஸ்ட் போறதா ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கன்க்ளூட் பண்ணிருப்பீங்க. ஓகே, இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் படிக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஷெட்யூல் மாதிரி என்ன பண்ண போறோம், பிளான் பண்ண போறோம். மீன்ஸ் இந்த யூடியூப்ல வந்துகிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்துகிட்டு ஆல்ரெடி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஎன்பிசில எல்லாமே வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு போட போறேன். ஸோ யூடியூப் சேனல் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.